மணிகண்டன் சார், கூட்டணி அப்படின்னு வரும்போது திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது எல்லாருமே நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை நாம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஒரு நட்சத்திரம் நம்ம கட்சியோடு இணைய போகிறாரு, கூட்டணியாக இணைய போகிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூட்டணியை நம்பி அதிமுக கிடையாது, திமுக தான் கூட்டணி நம்பி இருக்காங்க, நான் மக்களோட தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. அப்போது கூட்டணி யாருமே சேரலை, கூட்டணி அமைக்க முடியல, கூட்டணி விஷயத்துல தடுமாறுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது எடுத்து புரிஞ்சுக்கலாமா? திமுக அதிமுக ரெண்டு கட்சி வரலாறையும் பாத்தீங்கன்னா, அதிமுக முழுவதுமாக தனிச்சு நின்று இருக்குது. ஆனா திமுக ஒரு முறைக்கூட கூட்டணி இல்லாம தனிச்சு இது வரைக்கும் நின்னதில்லை அப்படிங்கிற பழைய வரலாறு பாருங்க. ரெண்டாவது, இப்ப எனக்கு முன்னாடி பேசுனதுக்கெல்லாம் சில பதில் நான் சொல்லிட்டு மறுபடியும் விரிவா உங்ககிட்ட வரேன். அதாவது விஜய் உங்க பக்கம் வரமாட்டாருன்னு நீங்க இதுக்கு ராமன் கேட்டீங்க. அதிமுக பக்கம் கூட்டணிக்கு வரமாட்டாரு. ஏன்னா நிச்சயமா பிஜேபி இங்க இருக்கிறதுனால அதிமுக பக்கம் ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆடியோ சரியா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. ரைட்டுங்க. அப்புறம் பத்திரிகையாளர் கூட்டணி பிரிஞ்ச காலத்திலேயே நான் மோடி ஆதரவாளர், எடப்பாடி ஆதரவாளர் வெளிப்படையா காமிச்சு பேசுவேன். ராமன் வலதுசாரி, இதயத்துல்லா காங்கிரஸ்காரரு. ஆனா ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையானவர்னா என்ன பண்ணுங்கன்னா, அதிமுக எல்லாம் ஒன்று சேருங்க, இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாருன்னா அவர் நடுநிலை கருத்தோட சொல்றாரு அப்படின்னு நான் ஏத்துக்குவேங்க. கட்சிப்புல மூன்று வந்தாருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க சார் அந்த நிகழ்ச்சி நடக்கிற நானும் இருந்தேன். டெல்லியில திரு எடப்பாடி பழனிசாமியோட கூட இருந்தேன். அமித்ஷா வீட்டுல இருந்து நடந்து வர ஒரு வேர்த்து போனதுனால கட்சியை எடுத்து என்ன அவர் ஏதாவது போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்தாரா? அத்தனை மீடியாவும் இருக்கு. அம்ச வீட்டுக்கு போனவரு வர்றப்ப முகத்தை மூண்டாங்க, என்ன உள்ள விட்டு குத்திட்டாங்களா அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க அரசியல். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். டெல்லியில மத்தியில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்து திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா கூட்டணி பேசுறதுக்கு உருளத்தாண்டவம் கொண்டுகிட்டு போவாங்க. அதுக்கு உதாரணத்தோட சொல்றேன். 1981 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் மத்தியில வலுவா ஆட்சியில இருந்தப்ப அது வரைக்கும் கடுமையான விமர்சனம் பண்ண திமுக கருணாநிதி என்ன பண்ண ஆகுனா மாநில சுயாட்சி பாரு, அந்த சுயாட்சி ஒரு கட்சி சுயாட்சி எல்லாம் விட்டு இந்தாங்கம்மா பிடிக்க, உங்களுக்கு 117 எனக்கு 114 அப்படின்னு அவர் கட்சியோடைய இதையும் இறையாண்மையும் விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி 2011 பாத்தீங்கன்னா சிபிஐ ரெய்டு 63 சீட்டை காங்கிரஸ்க்கு வாரி கொடுத்தாரு. 2019 2021 2 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எப்படி கிள்ளி கொடுத்தார் பிஜேபிக்குன்னு தெரியும். 2024 உங்க கூட்டணியே வேண்டாம் போ அப்படின்னு முடிச்ச ஒரு எடப்பாடி பழனிசாமி. சோ ரெண்டு பக்கமும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. யாரு டெல்லிக்கு பயப்படுவா, கை கட்டி நிப்பா, யாரு என்ன மிரட்டி பார்த்து கூட்டணியே வேண்டாம் போன்னு உடைப்பாங்க அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்குங்க. முக்கியமா பாக்குறேன் சார். முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் மேலிட பார்வையாளர் மேலிடத்தோட அறியாமல் பேசக்கூடிய ஏதோ ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு தங்கிட்டு அப்படியே போற போக்குல பேசிட்டு போறவர் அல்ல. சோ காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடத்துல இருந்து அந்த வார்த்தை இல்லாம அந்த கருத்து வந்திருக்காதுங்கிறது திடமான கருத்து. எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்தது இல்லைங்கிற தமிழக அரசியல் வரலாறு. திரும்ப சொல்ல அண்டர்லைன், ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்தது இல்லை அப்படிங்கிறது வரலாறு. 1969 திமுகங்கிறது கருணாநிதி திமுகத்துக்கு அப்புறம் அந்த கட்சி பேக் டு பேக் இது வரைக்கும் 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் பேசிருப்பாரு. அண்ணே இவர் ராமன்னு பேர் வச்சுக்கிட்டு பொய்ய பேசலாமா அப்படின்லாம் கேட்டாருங்க. இதயத்துள்ளான்னு பேர் வச்சுட்டு இதயம் இல்லாம பேசலாமா? அவரு காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவர் தெரியும். அந்த பட்டியல்ல 33வது இடத்துல, மொத்தம் 35 பேர் துணைத் தலைவர்கள் இந்த கட்சியில. 33வது இடத்துல அண்ணன் இதயத்துள்ளா இருக்கிறாரு. 3வது இடத்துல இருக்கிற திரு கிருஷ்ணமூர்த்தி கரூர்ல ஒரு காங்கிரஸ் பிரமுகரை பாத்தீங்கன்னா திமுகவில் சேர்த்துறதுக்கு நீங்க எவ்வளவு கடுமையான அறிக்கை விட்டுருக்கிறார் அப்படிங்கறத ஒரு பார்வைக்கு கொண்டு வந்துட்டுங்க. 3 இண்டிவிஜுவல்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒட்டு மொத்த கட்சியோட எம்பிங்க, எம்எல்ஏங்க, சட்டம் கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு அத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அப்படின்னாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் நம்ம கட்சியோட கூட்டணி வைக்க போற அப்படின்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு வேற மாதிரி பேசுற கூட்டணி விஷயத்துல.
மக்களோட தான் கூட்டணி, சார், மக்களை அதாவது- நம்பி தான் கூட்டணி அப்படிங்கிறாருன்னா இப்போ கூட்டணி யாரும் வரமாட்டேங்கிறாங்க, கூட்டணி அமைக்க முடியல, அதனாலதான் இந்த நிலைப்பாடு அவர் மாத்துறாரு அப்படின்னு முதல் நம்ம விஷயத்துக்கு உங்க கேள்வி உள்வாங்கிட்டுங்க. ஆ. சமீபத்துல டெல்லி போன திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா எங்க டெல்லி பாஷாபாய் கிட்ட ஆ. தெளிவா சொல்லிட்டார், என் தலைமையில் அதிமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும், ஓகே. எங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு நீங்க முதல்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணிக்கே ஒத்துக்கிட்டேன். அதனால லட்சுமண ரேகை இனிமேல் தாண்டாதீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் சொன்ன விஷயம் முதல்ல பதிவாச்சு எனக்கு தெரியல. சரி. மத்தியில் இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்து திமுக இங்க எதிர்கட்சியா இருந்ததுன்னா கூட்டணி பேசுறதுக்கு இங்க இருந்து உருளத்தாண்டவம் போட்டுட்டு போவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மத்தியில காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தப்ப இந்திரா காந்தி அம்மாட்ட பயந்து இவங்க மாநில சுயாட்சி கட்சியோட இறையாண்மையெல்லாம் விட்டு உனக்கு 117 வச்சுக்கணுமா, எனக்கு 112 போதும் நின்னவங்க. சிபிஐ ரெய்டு விட்ட உடனே 2011 63 சீட்டை வாரி கொடுத்தவங்க. 2019 21 தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சிருந்தப்ப அள்ளி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. 2024 தேர்தல் சரியில்லை, உங்க கூட்டணியே வேண்டாம் போ அப்படின்னு போறோம். சோ டெல்லிக்கு யார் அடிமை அப்படின்னு தெரியும், நான் யார் என்று தெரிகிறதா, தீ என்று புரிகிறதான்னு எப்பயுமே தன்னை நிரூபிச்ச ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி.